என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகால வேளையில் முதல் நிகழ்ச்சியாகவும் தரப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். காலங்காலமாக நடைபெற்று வருகிறது. வேறு எந்த தொலைக்காட்சியிலும் காலங்காலமாக நடைபெறவில்லை. ஏதோ கொஞ்ச காலம் நடக்கும், அப்படியே போய்விடும். மக்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய, நோய் வராமல் வரக்கூடிய இந்த அற்புதமான கலையை கலைஞர் தொலைக்காட்சி ஒன்றுதான் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், காஞ்சிபுரத்திலிருந்து மகரிஷி யோகா சென்டரிலிருந்து நமது ஆசிரியர், அந்த யோகாசன ஆசிரியர் அமுதா அவர்கள் குழந்தைகளை அற்புதமாக பழக்கியிருக்கிறார்கள். அங்கே யோகராஜ் என்ற பையனும் வயது 10, சுரேந்தர் 9 வயதும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது நின்ற சக்கராசனத்தை செய்ய போகிறார்கள். படுத்துத்தான ஆசனத்தை செய்ய முடியும். பழக்கத்தின் காரணமாக தொடர்ந்து இந்த பயிற்சியை மேற்கொண்ட காரணத்தினால நின்று கொண்டே சக்கராசனத்தை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம். இந்த ஒரே ஆசனத்தை செய்துவிட்டு பள்ளிக்கு அனுப்பிவிடலாம். நல்ல நினைவாற்றல் ஏற்படும். முதுகெலும்பை வளைக்க அவர்களுக்கு ஆரோக்கியம் மேலிடும், இளமை மேலிடும், வயது தள்ளி போடப்படும். உள் உறுப்புகள் அத்தனையும் சரி செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம்தான் சக்கராசனம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு எழுந்து நில்லுங்கள். மெதுவாக செய்ய வேண்டும், அவசரப்படக்கூடாது. எவ்வளவு மெதுவாக செய்ய முடியுமோ அவ்வளவு மெதுவாக இந்த சக்கராசனத்தை நீங்கள் செய்யுங்கள். ஸ்லோ மூமெண்ட். கையை நெருக்குங்கள் கால்கிட்ட. மெதுவாக எழுந்திருங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சு இழுங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். உடலை முன்னே தள்ளிவிட்டால் பொத்தென்று விட வேண்டாம், ப்ரொஜெக்ட் பண்ணிடணும். அப்படின்னா நம்ம கையை பொத்தென்று கையில் வைக்க வேண்டாம். மெதுவாக எழுந்திருங்க. முதுகெலும்பு வழியாகத்தான் 72,000 நாடி நரம்புகளும் இரத்த நாளங்களும் செல்கின்றன. அதை வளைக்க தலைப்பகுதிக்கும் கீழே உள்ள பகுதிகளுக்கும் பிளட் சர்க்குலேஷன் ஃப்ளாஷ் ஆகும். முதுகெலும்பை வளைக்க இரத்த ஓட்டமானது எல்லா பகுதிகளுக்கும் சீராக அமையும். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். கொஞ்சம் தள்ளி வாங்க, இங்கே வாங்க, இன்னும் வாங்க. சரி, இந்த பேட்டுக்கு காலை அகலப்படுத்திக்கோ. சரிங்க, மெதுவாக ப்ரொஜெக்ட் பண்ணி செய்யணும். பாருங்கள், பக்கவாட்டில் செய்கிறார்கள். வயிற்றினுடைய நாடி நரம்புகளெல்லாம் இழுக்கப்படும். தலைக்குள்ளே போகிற நரம்புகளெல்லாம் இழுக்கப்படும். மார்பகம் விரியும். நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் நீங்கும். மெதுவாக எழுந்திருங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றாக மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். கையை அழுத்தி உடலை மேலே தூக்குங்கள். மெதுவாக எழுந்திருங்கள். காலை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். கையை உயர்த்தி முன்னால் குனியணும். அதுக்கு ஒரு மாற்றாசனம். கையை உயர்த்து முன்ன குனி, தரையத்தோடு. இதுக்கு மாற்றாசனம் பாதகஸ்தாசனம். தலை உள்ளே போட்டோம். சக்கராசனம் பண்ணால் பாதகஸ்தாசனம் பண்ணணும். பின் விளைவு முன் விளைவு ஆசனம். சக்கராசனம், பாதகஸ்தாசனம். அப்போ முதுகெலும்பு மேலும் நன்றாக வளையும் தன்மை ஏற்படும். மெதுவாக இருந்துறீங்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சிறார்களே, யோகாசன ஆசிரியர்களே, தாய் தந்தையர்களே,
பள்ளியை நடத்துகின்ற நிர்வாகிகளே, உங்கள் பள்ளியில் எல்லாருக்கும் இந்த ஆசனத்தை ஆசிரியரை போட்டு நீங்கள் பழக்குவீர்களானால் நிச்சயமாக உங்கள் மாணவர்கள் எல்லோரும் நினைவாற்றல் பெற்று நல்ல மதிப்பெண் பெறுவார்கள், வாழ்க்கையிலே முன்னேறுவார்கள். அவர்களாகவே தங்கள் காரியங்களை செய்து கொள்ள தன்மை அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை பழகி உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடுது இனிது வாழ்வதற்கான வழிமுறைகளை காண வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.